ஆல் வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போலண்டில் பானிபூரி சாப்பிட போகிறோங்க. ஆமாம், வாங்க. இப்போ அதுக்கு பஸ் ஏறியாச்சு. அன்றைக்கின்னு பார்த்து செம்ம டிராஃபிக்கு. அந்த ஜங்ஷனில் மட்டும் எப்படியோ ஒரு வழியாக பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த கடை வந்துடும். நிறைய இடத்துல நீங்கள் போலண்டில் பிதிரங்கான்ற ஒரு கடையை பார்க்கலாம். இங்கே நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. நான் நிறைய இது இந்த கடையில் தான் வாங்குவேன். சிக்கன்லாம் ஆஃபர்ஸ் போடுவாங்க வெனஸ்டே ஆனால். அப்படியே அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். சாய் வாலா இங்கே தாங்க, நான் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ட்ரு ஆனவுடனே பார்த்தா செம்ம கலர்ஃபுல்லாக அந்த கடையே லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு கோல்கப்பா, அப்புறம் சாய் சமோசா, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் ஆன்டிக் சிலைலாம் நிறைய வச்சுருந்தாங்க. விநாயகர், யானை, அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. கடையே பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. செம்மையாக இருந்தது கடை. லைட்டிங்ஸ்லாம் அப்புறம் பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே இந்த லட்டு அதெல்லாம் வச்சு ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் வச்சாங்க. பார்த்தோன்னே ரொம்ப கிரேவிங் ஆகிடுச்சு. இந்த சைடில் ஆட்டோ அந்த மாதிரிலாம் டெக்கரேஷன்ஸ்க்கு வச்சுட்டு, இந்த ஷெல்ஃபில் பிஸ்கெட்ஸு அப்புறம் மிக்சர் வெரைட்டிஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ மெனு கார்டை பார்த்தாச்சு. மெனு கார்டில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பானிபூரி வெரைட்டிஸு, சாண்ட்விச் வெரைட்டிஸு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. நாங்கள் பானிபூரி தான் ஆர்டர் பண்ணோம். பானிபூரி 15 ஸ்லாட்டி, கூடவே பாவ் பஜ்ஜி ஆர்டர் பண்ணோம். அது 20 ஸ்லாட்டி. காம்போ ஆஃபர்ஸும் இருக்குது. இது இல்லாமல் ஜூஸஸ் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸும் இருக்குது. காஃபி, டீ, போன்விட்டா அந்த மாதிரி நிறைய இருந்தது. இப்போ காஃபிலாம் 8 ஸ்லாட்டியாம். இது இல்லாமல் தனியாக ஸ்வீட்டுக்குன்னே ஒரு மெனு கார்டு வச்சுருந்தாங்க. மித்தாய் வாலான்னு, ரசகுல்லா, ரசமலாய், அந்த மாதிரிலாம் ஸ்டஃப்டு குலோப் ஜாமுன், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட்டா லட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. 13 ஸ்லாட்டி, 5 ஸ்லாட்டி, 15 ஸ்லாட்டி, 20 ஸ்லாட்டி, அந்த மாதிரி ஒன்று ஸ்வீட்டுக்கு வெரைட்டி ஏற்ற மாதிரி. ட்ரை ஃப்ரூட் லட்டு, பூந்தி லட்டு, கேசர் பேடா, காஜு கட்லி, அப்புறம் கேவர் தான் நான் ஆர்டர் பண்ணேன் ஸ்வீட்டில். அது 10 ஸ்லாட்டி போட்டிருந்தாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை கேவரு, பட் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். சரி ட்ரை பண்ணலான்னு ஆர்டர் பண்ணேன். நாங்கள் ஆர்டர் பண்ணால் பாவ் பாஜி வந்துச்சு. சூப்பராக இருந்தது பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. நல்லா ஆனியன்லாம் போட்டு அந்த மேலே கொத்தமல்லி தழைலாம் போட்டு சூப்பராக இருந்தது. பட் பன்னு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக அந்த மாதிரி இருந்தது எனக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப நாள் கழித்து பாவ் பாஜி பிளேட் பார்க்குறோம். இந்தியாவிலேருந்தால் நம்ம வெளியில் போனாலே பானிபூரி இந்த மாதிரி எதனா ஸ்நாக்ஸ் வெரைட்டி சாப்பிடுவோம். பட் போலாண்டில் நான் இப்போ தான் இந்த கடைக்கு வரேன். கூகுளில் பார்த்தது தான் அந்த கடை. அப்படியே அந்த மேலே வச்சு அப்படியே லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டேன். செம சூப்பராக இருந்தது. இந்த ஊரில் காரசாரமாக அந்த அளவுக்கு கிடைக்காது நம்ம ஊர் ஃபுட்டு. பட் நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ண முடியாது. எப்போயாவது இந்தியன் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊரோட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஒரு வாட்டிக்கு ஆசைக்குன்னு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பானிபூரி வந்துடுச்சு. 6 பூரி தான் இருந்தது மொத்தமே. தண்ணி ஸ்வீட் வாட்டரும் அப்புறம் ஸ்பைசி வாட்டரும் கொடுத்துருந்தாங்க. என்ன ஒரு இதுனா எல்லாமே நல்லா இருந்தது. பட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது அந்த தண்ணி. குடித்தோடனே அவ்வளோ குடிக்கவே முடியல. அவ்வளோ சில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த கேவர் வந்துச்சு. கேவர் நாங்கள் ரவுண்டாக இருக்கும் தான் நான் நினச்சி ஆர்டர் பண்ணேன். பட் அவங்க பீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. அடியில் கொஞ்சம் அது ஹார்டாக இருந்தது. மேலே ஆனால் கோவா வச்சு அந்த எடிபிள் சில்வர் ஃபாயில் வச்சு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் கேவரு. இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் நான் நினச்சேன் ரொம்ப சுகராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒரு டீ குடிச்சு முடிச்சாச்சு. நாங்கள் போன அன்றைக்கி சுகர் கேன் ஜூஸ் தான் ஸ்பெஷல்னு போட்டிருந்தாங்க. டுடே ஸ்பெஷல் 15 ஸ்லாட்டி. பட் நாங்கள் அதை ஆர்டர் பண்ணல. அப்படியே நிறைய ஸ்வீட் செஞ்சு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கடையை விட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வெளியூரில் இந்தியன் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.